VVD, 80 years of legacy in consumer goods. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். இந்த ட்ரெய்லர்ல மூஞ்ச காட்டி இப்படி வந்தல, அதுக்கு முன்ன வந்து நம்ம அஜித் சார் என்ன தெரியுமா சொல்லுவாரு, சோ படத்துல உங்க கேரக்டர் என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். புலி பாட்டு வந்து டைட்டில் வந்து ஒரிஜினல் டைட்டில் வந்து அரக்கனா ஏகே தான் அது. ஓ அது ஏகே. தம்பி வந்தாரு, அண்ணா அது யாருன்னு தெரியுதான்னு. அவரை பார்த்து தெரியலையே யாரு இதுன்னு. அவரு தானே ஜிவி பிரகாஷ். உங்களுக்கு தெரியல. சோ அதுல வந்து இந்த புலி பாட்டை நம்ம இன்சர்ட் பண்ண போறோம், எப்படி முடியுமான்னு. முன்னு கட்டுட்டா நான் கட்டி பிடிச்சிட்டேன். கட்டி பிடிச்சு கழுத்துல ஒரு முத்தம் கொடுத்துட்டேன். என் புள்ள அப்படியே பத்தரிக்கிட்டு தூக்கிட்டு வருது. இந்த பாருங்கப்பா நீங்க இருக்கிறீங்கன்னு. ஓகே ட்ரெய்லர்லயான்னு. ஏன்டா அந்த பாட்டை படிச்ச, ஒண்ணுமே புரியலடா. இந்த பாட்டை வந்து நான் செத்தனா சுடுகாட்டுல போடுங்கடா அப்படிலாம் வந்திருக்குமா காமெடி. இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களா அந்த சாங்? அது வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறமா கடவுள் புண்ணியத்துல. ஓகே சார். சோ இப்போ எங்க பார்த்தாலும் வந்து புலி சாங் தான் எல்லாரும் பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க போட்டு. சோ எப்படி இருக்கு அந்த ரெஸ்பான்ஸ் பாக்கும்போது உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. ஓகே. ஏன்னா அது புலி வந்து 2000லயே வெளியாகிருச்சு பாருங்க. அப்ப இங்க மலேசியாக்குள்ளாரே தான் அந்த ஹிட் அப்படியே போய்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கொஞ்ச நாளா யூடியூப்ல வந்த உடனே அப்படியே இந்த வெள்ளைக்காரன் கேட்பான், இத்தாலிக்காரன் கேட்பான், கொமெண்ட் அனுப்புவான், நல்லா இல்லன்னுவான், நல்லா இருக்குன்னுவான், இப்படி இருக்கு, ஏன்டா அந்த பாட்டை படிச்ச, ஒண்ணுமே புரியலடா, இந்த பாட்டை வந்து நான் செத்தனா சுடுகாட்டுல போடுங்கடா அப்படிலாம் வந்திருக்குமா காமெடி. இதெல்லாம் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்களா அந்த சாங்? அது எல்லாத்துக்கும் உள்ளதானம்மா. ஒருத்தவங்க ஏசுவாங்க, ஒருத்தவங்க ரசிப்பாங்க. ஓகே. இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு திடீர்னு நம்ம அஜித் சார் படத்துல இது போனோன்னு ரொம்ப வேகமா போயிருச்சுமா. ஐயோ மச்சான், ஒரு அருவி மாதிரி. அதுக்கு அந்த விஷயத்துல நம்ம அஜித் சாருக்கு நம்ம நன்றி சொல்லிக்கணுமா உண்மையாலே. நான் ஒண்டியா தனியா போய் சேர்ந்திருந்தேன்னா அந்த இது கிடைச்சிருக்காது. ஆமா இல்லைங்களா? அஜித் சார் கூட இணைந்து போனதுனாலதான். ஏன்னா அந்த புலி பாட்டு வந்து டைட்டில் வந்து ஒரிஜினல் டைட்டில் வந்து அரக்கனா ஏகே தான் அது. ஓ அது ஏகே. ஓகே. அரக்கனா ஏகே பயங்கரமா மேட்ச் ஆயிடுச்சு. ஐ திங்க் அந்த பாட்டு அப்போ நீங்க சொன்ன மாதிரி அப்போ நிறைய பேர் ரெகக்னைஸ் பண்ணாங்க. பட் இப்போ பயங்கரமா கொண்டாடுறாங்க எல்லாரும் அந்த பாட்டை போட்டு வைப் பண்றதா இருக்கட்டும் எல்லாரும். சோ உங்களுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு அப்பயே ரெகக்னைஸ் பண்ணாங்க. பட் இன்னுமே அதிகமா அங்கீகாரம் கிடைக்கும்போது அதை பார்க்கும்போது எப்படி இருக்கு உங்களுக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அக்கா மக சாங் அதுவுமே இப்ப பயங்கரமா வைப் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம தம்பிங்க எல்லாம் அந்த ரீல் ஆமா என் பிள்ளைங்க வந்து காட்டும் பாருங்கப்பா, பஸ்ல ஒரு மாதிரியா கோரியோகிராஃப் பண்ணி செய்வாங்க. அப்புறம் ஸ்ரீலங்கால ஒரு ஆர்மி மாதிரி அந்த இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு ஒண்ணா காட்டும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பாருங்க எங்க இருந்து எங்க போயிருக்குன்னு. அது ரொம்ப ஒரு 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 தெரியல எனக்கேமா. கடவுளோட இதுதான், திருவிளையாடல் தான் சொல்ல முடியும். கண்டிப்பா சார். சோ ஜிபியு இந்த ஒரு பட வாய்ப்பு வந்து உங்களோட லைஃப்ல என்ன மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு? தூங்க முடியல. இப்ப என்னால தூங்க முடியலம்மா. காலுக்கு மேல கால். நேத்து 4 மணிக்கு ஏன்னா வெளியூர்ல இருந்து அவங்களுக்கு டைமிங் தெரியலையே. இப்ப நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம மலேசியாவுக்கும் அந்த டிஃபரெண்ட் இருக்குல்லம்மா. அதே மாதிரி தூங்கிக்கிட்டு இருப்ப 4 மணிக்கு காலையில போன் வரும். 4 மணிக்கு போன் நம்ம பதில் சொல்லிதானம்மா ஆகணும். கண்டிப்பா. என்ன சார் கேக்குறாங்க? அந்த அளவுக்கு போயிருச்சு. தூங்க முடியாத அளவுக்கு ஒரு 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 விஷயம் நடந்திருக்குமா. என்ன சொல்றாங்க கால் பண்ணி எல்லாரும்? 4 மணிக்கு கூட விடாம ரொம்ப நல்லா இருக்கு. இந்த மாதிரி மலேசியக்காரங்களாமா ஒரு 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 ட்ரெயிலர் இந்த மாதிரி நீங்க தான் பாதி இருக்கிற மாதிரி இருக்குன்னா என்ன உங்களோட படம் மாதிரி இருக்கு அப்படிலாம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க ஏதாச்சும் ப்ரொடியூஸ் பண்றீங்களா அப்படி இப்படி சின்ன சின்ன பிள்ளைங்க எல்லாம். நான் சொன்னேன் இல்ல, அது அந்த ட்ரெயிலர் செஞ்சாங்கல்ல அந்த டைரக்டரா தான் இருக்கும், ஆட் பண்ணி விடுங்கன்னு. அது வரைக்கும் அவங்களுக்கு நன்றிமா. கண்டிப்பா. ஐ திங்க் ட்ரெய்லர்ல நீங்க வர்ற அந்த டைமிங்ல தான் அந்த புலி சாங் வந்து அந்த வருது பேக்ரவுண்ட்ல. சோ இது வந்து யாரோட ஐடியா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட சாங் வந்து அந்த படத்துல நம்ம வைக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு யாரோட ஐடியா அது? முதல்ல இது வந்து அஜித். ஓகே.
அஜித் டைரக்டர் தான். இப்ப நம்ம ஆதிக் வந்து சார். முதல்ல வந்து கோ டைரக்டர் ஹரிஷ். அவரு தான் என் மனைவிக்கு கால் பண்ணிட்டு, இந்த மாரி அஜித் சார் படம் வருது குட், பேட், அக்லி. ஸோ ம். அதுல வந்து இந்த புலி புலி பாட்ட நம்ம இன்சர்ட் பண்ண போறோம். எப்படி முடியுமான்னு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஊருக்கு போயிட்டு, அப்ப அங்க பாட்டு ரெக்கார்டிங்லாம் முடிஞ்சுட்டு, ஷூட்டிங் டைம்ல வந்து நம்ப அஜித் சார பார்த்தோம். ஓகே. அஜித் டைரக்டர்லாம் ஆதிக். பார்த்துட்டு தான் அப்புறம் தான் அவரு சொன்னாரு, "அண்ணா நம்ப வந்து ஒரு 10, 12 படம் செஞ்சிருக்கோம். அப்ப நம்ப ரிலாக்ஸ் ஆகுறதுக்கு வந்து இந்த பாட்டு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். புலி புலி பாட்டு, ஓகே. கரத்தனா பாட்டு, அக்கா மாவ பாட்டு போட்டுலாம் கேட்டுட்டு அந்த ஐடியா அப்படியே தோணுச்சு. எப்படியாச்சும் இந்த பாட்ட ஒரு இதுல போடணும்னு சொல்லணும்னு தான் அவருக்கு வாய்ப்பு அஜித் கூட கிடைக்கும்போது நம்மளையும் சேர்த்து வச்சுட்டாரு. ஓகே. அதுக்கு அவருக்கு நன்றிம்மா. கண்டிப்பா சார். இந்த ஹோல் டீமே கோ புரொடியூசரு, கோரியோகிராஃபரு, டைரக்டர் எல்லாம் நம்ம ரசிகராம். ஓ! அப்படின்னு சூப்பர். சொன்னாங்கம்மா. ஓகே. ஆ. அதனால தான் இந்த படத்துலயுமே உங்களோட அந்த சாங் எடுத்து அவங்க இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஆமா. அண்ட் அஜித் சாரோட வொர்க் பண்ணியிருக்கீங்க. சோ அங்க பேசுனீங்களா அவர்கிட்ட அஜித் சார் கிட்ட? இல்ல அதெல்லாம் சர்ப்ரைஸா வச்சிருக்காங்கம்மா. ஓகே. இல்ல நீங்க ஆ தனிப்பட்ட கோச்சுக்காதீங்கம்மா. ஏன்னா அதுல அதுல ஒரு விஷயம் இருக்கு. ம். அதெல்லாம் நம்ப தியேட்டர்ல பார்த்துக்குவோம்மா. இப்போ ஜிவி சார் தான் மியூசிக் அந்த படத்துக்குமே. சோ உங்களோட அந்த ஆமா, பாட்டுமே இத ஆமா. இன்சர்ட் பண்ணியிருக்காங்கன்றப்போ, அவர்ட்ட இருந்து என்ன மாதிரியான கமெண்ட்ஸ்லாம் வந்தது? என்ன சொன்னாரு அவரு? அது மொதல்ல வந்து நம்ப ஸ்டூடியோவுக்கு போறோம். ஓகே. ஸ்டூடியோக்கு போயிட்டு வரும்போது, ஒரு தம்பி வந்துட்டு, "வாங்கண்ணேன்னு" சொல்லிட்டு கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிட்டாரு. அப்புறம் எல்லாத்தையும் நம்ப ஹக் பண்ணி, பேசிக்கிட்டு, இது பண்ணிட்டு, அப்போ ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாரு. அப்ப அப்படியே பேசிக்கிட்டு இருந்துட்டு, "எல்லாம் ஓகேயா? அப்படியே எல்லாம் ஓகே, எல்லாம் சரியா இருக்கா? ஓகே, ரைட் பாட்டு படிப்போமான்னு." அப்ப இந்த தம்பி ஒருத்தர் பக்கத்திலேயே உட்கார்ந்துகிட்டு என்னையே பார்த்துக்கிட்டு இருந்தாரு. தொட மேல வேற கைய வச்சுக்கிட்டாரு. ஓகே. அப்பதான் ஒரு தம்பி வந்தாரு. "அண்ணா அது யாருன்னு தெரியுதான்னு?" அவர பார்த்துட்டு, "தெரியலையே யாரு இதுன்னு?" அவரு தானே ஜிவி பிரகாஷ்ன்னு. உங்களுக்கு தெரியலையா ஜிவி பிரகாஷ? ஓகே. அப்புறம் தான் நல்லா கட்டி பிடிச்சுட்டு, "சத்தியமா எனக்கு தெரியல." ஏன்னா அவர் படத்துல வேற மாரி இருப்பாரும்மா. ஓகே. அப்புறம் கட்டி பிடிச்சுட்டு எல்லாம் எல்லாம் பேசிட்டு, அப்புறம் சொன்னாரு, "அண்ணே நான் ஒரு பீட் செஞ்சு வச்சிருக்கேன். அது கேளுங்கன்னு." ம். கேட்ட உடனே எனக்கு உண்மையாலேயே பூரிச்சு போயிட்டேன்ம்மா. ஜிவி பிரகாஷ்க்கு உண்மையாலேயே ஒரு பெரிய நன்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே. எனக்கு எனக்கு மனசுக்கு ஏத்த மாரியே அந்த மியூசிக் அமைஞ்சிருச்சு. ஓகே. சொன்னேன், "நல்லா இருக்கு தம்பி. படிச்சிருவோம்ன்னு" சொல்லிட்டு, பின்னால ஸ்டுடியோல போய் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான், புலி 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 ஓடிக்கிட்டே இருக்கும்போது, ஒரு கட்டம் அதுல வந்து கசக்க நசுக்க வருதேன்னு வரும். ஓகே. அவர் கேட்டாரு, "அண்ணா என்னண்ணா சொல்றீங்க? ஏன்னா நம்மளோட வந்து மலேசியா தமிழ் தானே. ம். அது என்ன கசக்க கசக்க பசக்கன்னு அது என்னண்ணா அர்த்தம்ன்னு?" அப்பதான் நான் சொன்னேன், கசப்புலா, ஓ. கசப்ப நசுக்க வருது. ஆ ம். கெட்டத அழிக்க வருது. அப்ப அவங்க ஓகே. மார்க் பண்ணிட்டாங்க. கெட்டத அழிக்க வருது அஜித் இது கரெக்ட்டா அத நல்லா கரெக்ட்டா ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டாரு. ஓ! ஒரு 3, 4 டேக் எடுத்தோம் அது மட்டும். ஓகே. கசக்க நசுக்க வருதே! இல்ல, ம். இல்ல, இல்ல. விளங்கல. தமிழ்நாட்டுக்கு அது கரெக்ட்டா வராதுன்னு இன்னும் கொஞ்சம் அழகா அழகா உச்சரிப்பு நல்லா இருக்கணும்னு. கசப்ப நசுக்க வருதே! ஓகே. அப்புறம் எடுத்தாச்சும்மா. ஓ வாவ்! எடுத்து எல்லாம் சூப்பர் ப்ரோ. நல்லபடியா விட்டு மின்னுக்க போட்டு, அப்புறம் நம்ப தம்பி பாய் எம்ஜே கிட்டார் அடிச்சுட்டு, ம். அந்த அன்னைக்கே எல்லாமே செஞ்சுட்டாங்கம்மா அவங்க. ம். ம். ஓகே. சோ அப்புறம் ஜிவி பிரகாஷ் ஒரு 2, 3 தடவ செக் பண்ணிட்டு, அப்புறம் கிளம்பிட்டாரு தம்பி. ஓகே. சோ என்ன சொன்னாரு? சூப்பரா இருக்கு. அந்த மாரிலாம் ஏதாவது நல்லா இருக்குன்னாரு. அருமையா வந்திருக்குன்னாரு. நீங்க ஆஃப்டர் கபாலிக்கு அப்புறம் குட் பேட் அக்லி தான் உங்கள பார்க்க முடியுது. சோ இப்போ வந்து ஆமா, அந்த ரெஸ்பான்ஸ் பயங்கரமா இருக்கு. சோ இவரு இத ஆமா, பண்ணியிருக்காரு அப்படின்னு நெறைய பேர் தேடுறதா இருக்கட்டும், கால் பண்றதா இருக்கட்டும். கபாலி டைம்ல வந்துட்டு ரஞ்சித் சார் கூடயுமே வொர்க் பண்ணியிருந்தீங்க. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க ஆமா, சார். ஆமா. அது வந்து எப்படின்னாக்கா, நம்ப ஒரு பப்புக்கு போயிருந்தோம். பப்புக்கு போயிருந்தோம். லைஃபா பெர்ஃபார்ம் பண்ற இடம்லாம் அது. ஓகே. அப்ப பாட்டு படிச்சுட்டு இருக்கும்போது, நம்ப ரசிகர் தான் தெரியாதாம்மா, ஒரு பாட்டு முடிஞ்சா நல்லா கத்தவும், அப்ப அங்க ரஞ்சித் இருந்திருக்காரு. ம். ரஞ்சித் இருந்திருக்காரு. அங்க வந்து என் தம்பி இருந்திருக்கான் விக்ரம். ஓகே. விக்ரம் யாருன்னா, கோ டைரக்டர் கபாலிக்கு. ம். சோ அவரும் ரஞ்சித்தும் ரொம்ப நண்பர்களு. அப்ப ஓகே. நான் இங்க பெர்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு, ரஞ்சித்த விக்ரம் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. ஓ! நீங்க வாங்க பாருங்கன்னு. அவரு பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. அவரு நேரா மேடைக்கு வந்துட்டாரு. ஓகே. மேடைக்கு வந்துட்டு சொல்ட்டாரு, "நான் அந்த தம்பிங்க" அப்ப அவருக்கு தெரியல. டாக்கி பேர்லாம் தெரியல. ம். இந்த 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 2 அண்ணனுங்களும் நம்ப கபாலி படத்துல இறக்கி விடுறோம். ம். இதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நம்மள கை குடுத்துட்டு, கட்டி பிடிச்சுட்டு போயிட்டாரு. அப்புறம் நம்ப விக்ரம் தான். எல்லா விஷயத்தையும் பேசி, அதான் அந்த அமாவாலயம்மா பேமெண்ட் எவ்வளோ?
இது அது எங்க ஷூட்டிங், எத்தனை நாள் ஷூட்டிங், உங்களுக்கு எங்க ஷோ இருக்கு, அந்த ஷோல நீங்க வர முடியாட்டினா எப்படி எல்லாம் பேசி முடிஞ்சிட்டு கடைசியா ஷூட்டிங் போயிட்டோமா. ஓகே. சட்டைய தச்சுட்டோம் சிவப்பு கலர் சட்டைய. ஓகே. கவ்வாலின்னு. அப்ப அந்த இவங்க காஸ்டியூம் டிசைனர் அவங்கள்ட்ட ம். அவங்களும் கால் பண்ணாங்க ஒரு பெண்ணு. ம். ஃபோன் அடிச்சுட்டு என்ன மாதிரி சட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். அப்ப நான் சொன்னேன் சிவப்பு கலருமான்னு. அப்ப ரஜினி, ஓகே ரைட்டு. இங்க 2 சிவப்பு கலரு. நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு கற்பனை பண்ணிட்டு கூப்பிட்டாங்க. ஓகே. போய் நிக்கிறோம். நம்மளுக்கு என்னம்மா எண்ணம்? நாங்க நடிக்கிறதா முக்கியம். ரஜினிய பார்க்கணுமே. ஐ திங்க் நீங்க ரஜினி என்னடா சாரோட பயங்கரமான ஃபேன் ஒரு அப்படின்னு கேள்விப்பட்டேன். அப்படியா? உண்மையாலுமா. ஓகே. அம்மா அண்ணனோட ஆல்பமா 1996ல வெளியாகுன அக்கா மக. ம். உள்ளார தேங்க்ஸ் டூ ரஜினிகாந்த் ஃபார் யுவர் அட்வைஸ். ஓகே. அப்புறம் தேங்க்ஸ் டூ மைக்கேல் ஜாக்சன் ஃபார் யுவர் இன்ஸ்பிரேஷன். அவரத்தான் நம்ம ரொம்ப ஹைலைட்டா பண்ணுவோம். கேசெட்ல போடுற அளவுக்கு இருக்குன்னா, எங்க ஓ! ஃபேமிலியேம்மா. ஓகே. ஃபேமிலி. ஒட்டுமொத்தம் குடும்பமே. மனைவி சைட்லயும் சரி, எங்க அம்மா சைட்லயும் சரி, அப்பா சைட்லயும் சரி, எல்லாம் ரஜினி தான். அப்போ நீங்க அப்ப ஃபர்ஸ்ட் எப்படி அப்போ இருக்கும்? எவ்வளவு எக்ஸைட்டடா இருந்திருக்கும். ரஜினி சார் படத்துல நம்ம போய் அதான் வொர்க் பண்ண போறோம். அப்ப நின்டுகிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு காடி வந்துச்சு. டப்புன்னு இறங்கிட்டு, டப்புன்னு டர்ன் பண்ணிட்டு போறாரு. ஓகே. அந்த ட்ரெஸ்ஸோட. அல்லாமா முதுகத்தான் பார்த்தோம். ஓ மொத. ஓகே. அப்படியே ஒரு மாரி கையெல்லாம் ஆடிருச்சுமா. ம். ஒரு மாரி அப்படியே 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 நம்மளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு நடந்தா ஒரு மாரி ஆயிரும்ல. மாரி அப்படியே நர்வஸ் அப்புறம் ஆயிருச்சு. ஓகேன்னு சொல்லிட்டு அவர நிக்க வச்சுட்டாங்க. அப்பதான் நம்மளையும் கூப்பிட்டாங்க. ஓகே. நீங்க 2 பேரும் போய் ரஜினி சார் கிட்ட நில்லுங்கன்னு. ஓகே. எப்படி இருந்தது? போய் அவருக்கு முன்னு கட்டுட்டா நான் கட்டி பிடிச்சுட்டேனே. ஓ! கட்டி பிடிச்சு கழுத்துல ஒரு முத்தம் குடுத்துட்டேன். ஓகே. குடுத்த உடனே அப்புறம் அவர் கால்ல விழுந்த உடனே அப்புறம் கால தொட்டு வணங்கிட்டு, அப்புறம் ஒரு சில வார்த்தை சொன்னாரு. ரொம்ப ஈஸியா மத்தவங்க கால்ல விழுந்துறக்கூடாது. அவரோட பாணியில. ஓ! ரொம்ப வாவ்! ஈஸியா மத்தவங்களோட கால்ல விழுந்துறக்கூடாது. நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. உங்க தலையெழுத்தே மாத்திரும். ஓ! வாவ்! ஆமாவான்னு சூப்பர். சொல்லிட்டு அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறதுமா. சோ அந்த அவர் அட்வைஸ் ரொம்ப குடுத்துருக்கீங்க. பேசினாருமா. பேசினாரு ஏன்னா இல்லையா? ஷூட்டிங் தான் உங்களுக்கு தான் தெரியுமேம்மா. ம், ம், சும்மா இப்படி ஒரு தடவ நடந்துட்டா டக்குன்னு எடுக்க முடியுமா? அது ம். ஓடுனுச்சு 7 நாளு. ஓ! 7 நாள் அப்போ எடுத்தாங்க. ஒரு டைம்ல அவர்கிட்ட நிக்கும்போது எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாரு. இப்படி, அப்படி பொட்டு வச்சிருக்கிறீங்க. நல்லது. ஆன்மீகத்துக்கு கடைப்பிடிங்க. சும்மா ஸ்டைலுக்கு வச்சிருக்கீங்களா? இல்ல சாமி கும்பிடுறீங்களான்னு. ஓ! நெறைய நான் விஷயம் சாமிலாம் நல்லா பேசியிருந்தாரா? கும்பிடுவேன் ஓகே. சார். அதனால இப்படிதான் பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு இந்த பொட்டு ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க வச்சிருக்க அப்படி குங்குமம் பொட்டு. பாப்பாரு. அப்படி பாப்பாரு. சட்டெல்லாம் வேற மாரி இருக்கு. பொட்டு வச்சிருக்கியா? வித்தியாசமா இருக்கு. ஓகே. மாடர்ன் டூ ஆன்மீகம். ம், ம். அப்படிலாம் பேசிக்கிட்டு தம்பிகிட்ட ரொம்ப பேசினாரு. ஏலன் கிட்ட. ஓகே. ஒரு மறக்க முடியாத இந்த நிகழ்வு விஷயத்துல. வாழ்க்கையில உங்களுக்கு இல்லையா? பயங்கர ஒரு ஃபேன் ஆமா, மொமெண்ட்டா ஆமா. இருந்திருக்கும் உங்களுக்கு. அவர் நேர்ல பார்த்தது, அவர் கூட ஆமாமா. ஒரு ஆமா. கான்வர்சேஷன் இருந்தது அப்படின்றது. இந்த படம் குட் பேட் ஆமா. அக்லில ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா? இன்ட்ரஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸ்? அ எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ்னா, என்னால மறக்க முடியாதுன்னா, நம்ம தமிழ்நாட்டுக்கு போனதும்மா. ஓகே. ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப ஓகே. பேரு ஷோ இருக்கு, மூவி இருக்கு. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம்க்கு கூட நம்மலாம் கூப்பிட்டுருக்கோம். ஆனா அது அமையலம்மா. ம். அமையலன்னு இப்ப இந்த ரஜினி இது வந்துச்சு. ரஜினி அவரு இங்க வந்துட்டாரு. ஆமா. அது அங்க ஷூட்டிங் வந்துச்சு. மலேசியாக்கு இங்க வந்து தானே படம் எடுத்தோம். ஊருக்கு போலயே. இந்தா போவோம், அப்படி போவோம், இப்படி போவோம்ன்னு சொல்லிட்டு கடைசியில நம்ப அஜித் தான். அவரு தான் டைரக்டர் தான். கடைசியில அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ப ஊருக்கு கொண்டு போயிட்டு, நான் அப்ப அங்க போன உடனே படத்த பத்தியோ, எத பத்தியோ நான் கவலைப்படல. இதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது என்ன வடபழனி கோயிலாமா? அட முருகன் கோயிலு. முருகன் கோயில். ஆ அந்த 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 ஒரு இடமே எனக்கு இத சுத்துறதுக்கே 2 மாசம் பிடிக்குமேன்னு. அங்க உள்ள வித்தியாசமான ஒரு விஷயங்கள்மா. கொய்யாப்பழம் வித்தது, ஓகே. அப்புறம் அந்த அந்த இது சுண்டலு, அது இது மசாலா டீ, அப்புறம் என்ன போலி சோடாவா? கோலி சோடாவா? கோலி சோடா. ஆ அது. அப்ப அங்க அங்க உள்ள தமிழோட அந்த சைன் போர்ட் இருக்குல்ல, எல்லாம் ஆமா, தமிழ்லயே இருக்கும். ஆமா. எல்லாம் தமிழு. சுத்தி பார்த்தா தமிழு. மக்கள் எல்லாம் தமிழு. அப்படியே என்னமோ என்னமோ ஒரு வேகம் வந்த மாரி. ஐ திங்க் நீங்க பயங்கரமா என்ஜாய் பண்ணியிருக்கீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து இல்லையா? நெறைய விஷயங்கள பார்த்து என்ஜாய்மா. ரசிச்சிருக்கீங்க. ஓகே. ஷூட்டிங்க பத்தி கவலையே படல. கவலையே இல்ல. ரெக்கார்டிங் பத்தும் கவலைப்படல. இதுதான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இது எனக்கு ஒரு அதிசயமா இருக்கு. என்னடா இதுன்னு. ம். உண்மையாலேயேம்மா. மச்சான் எப்படி தெரியுமாம்மா? இப்பதான்டா நான் என் சொந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அப்படி ஒரு ஃபீல் தமிழ்நாட்டுக்கு ஆ வந்து அந்த உங்களுக்கு. மாரி. ஓகே. இப்பதான்டா நம்ம சொந்த வீட்ல இருக்கோம். அவ்வான்னு.
அங்கிருந்து வரும்போது சொல்லிட்டேன் என் மனைவி கிட்ட, எனக்கு லீவுனா அங்கதான். இந்த தமிழ்நாடு தான். அமெரிக்கா, கத்திரிக்காலாம் அதெல்லாம் எல்லாம் எல்லாம் போச்சு. தமிழ்நாடு தான். 1000 தடவ கூட்டிட்டு போங்க. லீவுனா எனக்கு தமிழ்நாடுல. ஏன்னா ம். தமிழ்நாடுல விட்டுட்டு நீங்க வேணா எங்க வேணாலும் போங்கன்னு. ஓகே. ஆஸ்திரேலியாவுக்கு நான் இதுக்கு அங்கிட்டு வரமாட்டேன்னு. இங்க எத்தன நாள் ஷூட்டிங் இருந்தது ம். உங்களுக்கு தமிழ்நாட்டுல குட் பேட் அக்லி மூவிக்கு? 5 நாள்மா. 5 நாள் இருந்தீங்க. ஓகே. 5 நாளு. 1 நாள் வந்து அ ஜி.வி. பிரகாஷ் கூட ஸ்டுடியோல இருந்தோம். ம். அப்புறம் 1 நாளு நம்ப அஜித் சார் டைரக்டர் கூட 1 நாள் ஷூட்டிங். அவ்வளவுதான். ஓகே. சோ படத்துல உங்க கேரக்டர் ம். என்ன மாதிரியா இருக்கும் அப்படின்னு நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? ஓ! அது சர்ப்ரைஸ்மா. அது சர்ப்ரைஸ். கோவிச்சுக்காதீங்கம்மா. அது மட்டும் சொல்லக்கூடாதுன்ட்டாங்க. ஓகே. அம்மா அந்த ட்ரெய்லர கூட என் மூஞ்சிய போடுவாங்க நான் நினைக்கவே இல்லம்மா. நினைக்கவே இல்ல. என்கிட்ட நீங்க கூட எக்ஸ்பெக்ட்டே சொல்லல. பண்ணலையா? அப்போ வரும் அப்படின்ற ஒரு விஷயம். பண்ணலம்மா. அம்மா ட்ரெய்லர்ல என்னம்மா போடுவாங்க? அம்மா பண்ண உடனே என் புள்ள அப்படியே பதறிக்கிட்டு தூக்கிட்டு வருது. இங்க பாருங்கப்பா நீங்க இருக்கிறீங்கன்னு. ஓகே. ட்ரெய்லர்லயான்னு. வாடூய். ஓகே. பறந்துகிட்டு இருக்குமா அப்ப மலேசியாவே. ஆமா. ஐயோ! எவன் எவனோ இப்ப ஒருத்தவங்க இருப்பாங்க தானேம்மா. ம், ம். இவரு விஜய் ஃபேன்னா அவரு அஜித்த பார்க்க மாட்டாரு. ரஜினிய ஆமா. பார்க்க மாட்டாரு. ஓகே. ரஜினி ஃபேன்னா நாங்க வரமாட்டோம். இப்ப இல்ல. என் எதுவோ என்னவோ அண்ணே புலி அங்க இருக்குல்ல. ஆமா. கிளம்புறோம்னு. சோ நம்ம பாட்டு குடும்பமே தான். ஒட்டுமொத்த குடும்பம் கிளம்புறாங்கம்மா. ஓகே. படத்துக்கு எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. புலி பாட்டு ஆமா, இருக்கு. நம்ம ஆமா. போறோம், பாக்குறோம் தியேட்டர்ல அப்படின்னு. தியேட்டர்ல ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீட்டா இருக்க போது. அந்த புலி சாங் எல்லாரும் அப்படி இப்பயே வைப் பண்ணிட்டு இருக்காங்க. போன்ல பார்த்தே தியேட்டர்ல அதாம்மா, பார்க்கும்போது வேற அதாம்மா. லெவல்ல இருக்கும் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு அவரு அ டைரக்டர் ஆதிக் அவர் கூட வொர்க் பண்றது எப்படி இருந்தது? ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா. ரொம்ப பொறுமையான மனுஷன். ம். மொதல்ல நான் அவர பார்க்கும்போது எனக்கு என்னமோ இவரு மாரி இருந்துச்சு. அவரு பேரு என்ன முன்னாடி மம்முட்டி. ஓகே. ஓகே. மம்முட்டி மாரி தான் இருந்தாரு கிட்ட பார்க்கும்போது. ஓகே. என்ன சார் மம்முட்டியான்னு சார் இல்ல சார். அப்புறம் அவர் தான் சொன்னாரு. நான் தான் டைரக்டர் சார். நான் தான் உங்கள வர வச்சேன்னு. ரொம்ப பொறுமையான மனுஷன். நான் ஒவ்வொரு ஸ்டெப் இப்படிலாம் ஆடும்போது நல்லா ரெஸ்ட் குடுப்பாரு. ம். ஒரு 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 டேக் முடிஞ்சோனே நீங்க ரெஸ்ட் எடுங்கண்ணா. குடுங்கடா, ம். குடுங்கடா மசாலா டீ அண்ணனுக்கு. ம். ம். குடிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் உட்காந்துட்டு அப்புறம் தான் திருப்பி எடுப்போம். எந்தவித கோவமோ, எந்தவித ஒண்ணுமே காட்டல. ஒரு 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 நல்லா அழகா கொண்டுட்டு போயிட்டாரும்மா. ஓகே. ரொம்ப நல்லா இருந்துச்சும்மா அவங்க கூட வொர்க் பண்றது. ரொம்ப ஓ நல்லா இருந்துச்சு. ஓகே. சோ குட் பேட் அக்லி ஒரு பயங்கரமான டர்னிங் பாயிண்ட்டா இருந்திருக்கும். நெக்ஸ்ட் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ஏதாவது இருக்கா சார்? அப்டேட் ஏதாவது குடுக்க முடியுமா? அஜித் தான் சொன்னாரு. இன்னும் ரொம்ப விஷயம் இருக்குண்ணே. நம்ம இப்ப இப்ப மட்டும் இல்ல. அஜித் சார் படம் மட்டும் இல்ல. இன்னும் ரொம்ப வருது வேல. ஓ! அவர் நம்ம கூட என்ன கண்டிப்பா டிராவல் பண்ண நம்ம போறீங்க கூப்பிடுவோண்ணே. அடுத்தடுத்த படங்கள்ல. ஆ. சோ ஓகே. அந்த படத்துக்கு வந்து இந்த ஒரு வாரம் வேலைலாம் கதையாகாது. நல்லா வந்துட்டு அருமையா கோரியோகிராஃப் பண்ணி, எங்கெங்க, எப்படி, 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 எப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்குமா. இந்த 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 ட்ரெய்லர்ல மூஞ்ச காட்டி இப்படி வந்தேன்ல, ஆமா. அதுக்கு முன்ன வந்து நம்ம அஜித் சார் என்ன தெரியுமா சொல்லுவாரு? டம்ம வந்து எனக்காக விட்டேன். ம். சரக்க ஆமா, வந்து என் ஒய்ஃப்க்காக விட்டேன். ஆமா. வயலன்ஸ் வந்து என் மகனுக்காக விட்டேன். ஆனா இப்ப எடுக்க வேண்டியது ஆகிருச்சு. நான் திரும்புறேன் தெரியுமா? அப்ப இவங்க மலேசியாக்காரங்க நெனச்சுட்டாங்க, நான் தான் வில்லன்னு. இல்ல எல்லாரும் அப்படிதான் நெனச்சுட்டாங்க. சொன்னோனே நீங்க வருவீங்க. இவர் தான் ஏதோ பயங்கரமா நெகட்டிவ் ரோல் பண்ணிட்டு இருக்காரு போல அப்படின்னு. ஓகே. ஓகே. பட் படம் பார்த்தா தான் தெரியும் நீங்க என்ன மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னு எங்களுக்கு. ஆமா, ஆமாமா, ஓகே சார். ஆமாமா. சோ அதே மாதிரி டீம் பத்தி சொல்லுங்க சார். உங்களோட மியூசிக் டீம் நீங்க, தம்பி 2 பேர் தானா? இல்லம்மா. நம்ப ஹோல் ஃபேமிலியே மியூசிஷியன் தான். ஆனா, ஓகே. ஆ ம பட் மியூசிக் அந்த வர்றது நீங்க 2 ஸ்டேஜ்ல பேர் தான் பெர்ஃபார்ம் தெரியிறது பண்றது வெளிய. ஆ அது வந்து 2 பேரோட விஷயங்களு. ஐ திங்க் அதுல இதுவரைக்கும் வந்து எங்களோட வந்து ஃபுல் பேண்ட கூப்பிட்டது இல்ல. நானும் என் தம்பி கித்தாரிஸும் இருக்கோம். இருக்கு. இந்த படத்துலயும் இருக்காரு. குட் பேட் அக்லிலயும் தம்பி இருக்காரு. இருக்காரு, இருக்காரு. ஓகே, ஓகே. ஏலன் இல்ல, ஓகே. அப்புறம்? ஏலன் இல்ல. ஓகே. எம்ஜே பாய்ன்னுவாங்க ஓக் கித்தாரிஸ். ஓகே, ஓகே. அவர் இருக்காரு. அவரும் நானும் தான் போனோம். ஓகே. சோ நம்ப வந்து ஃபேமிலியா இருக்கும்போது, ஏலன் வந்து என்னோட கடைசி தம்பி. பாய் வந்து என்னோட சித்தப்பா மகன். லோகேஷ்ன்ற பேசிஸ் வந்து அண்ணன் மகன். நான் வந்து வோக்கலிஸ்ட். அப்படித்தான் ட்ரெய்னிங் பண்ணி அது அது வந்துமா, இப்ப நான் இந்த 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 விஷயம் சொல்லுனாக்கா, பெரிய கதையாயிரும். அது அது வந்து டாக்குமெண்டரி ஒண்ணு செய்றாங்கம்மா. அக்கு டாக்கின்னு. ஓகே. அக்குனா நானு. ஓ! நான் டாக்கி அப்படின்னு ஒரு டாக்குமெண்டரி செய்றாங்க. விக்ரம் தான் செய்றாரு. ரஞ்சித்தும் அதுல நம்மளுக்கு உதவி செஞ்சுகிட்டு இருக்காரு. ஓ! அதுல வந்து இந்த 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 சம்பா ராக் பீட்டு, என்ன காரணம்? என்ன விஷயம்? எப்படி நாங்க வந்தோம்? யாரு சொன்னா?
யாரு எங்க குருநாதரு, எல்லா கதையும் வருமா. அதுல நம்ம பாத்துக்கலாமா. ஓகே சார். இது சூப்பர் வந்து சார். நம்ம 5 பீஸ் 4 பீஸ் பேண்ட் இருப்போம். புத்தல ஒரிஜினல் கான்செப்ட் டாக்கி. இப்பலாம் நம்ம போனது யுவன் சங்கர் ராஜா. அதுல நம்ம போருவோம். ஹரிஸ் ஜெயராஜ்ல ம். போருவோம். ஆமா தானம்மா? ஆமா. நம்ம இன்னும் வந்து டாக்கி டார்க்கி. இன் கான்செப்ட்ன்னு வரலையே. ஆமா. மலேசியாக்குள்ளார தான் ஓடும் அது. அதுல தான் எப்ப என்னோட டான்ஸ் குரூப் தமிழ்நாட்டுக்கு இருப்பாங்க. டார்க்கி இன் கான்செர்ட் எப்ப தமிழ்நாட்டுல வரப்போகுது? கண்டிப்பாம்மா. நீங்கலாம் மனசு வச்சா முடியுமா? கண்டிப்பா சார். இப்ப தம்பிய நான் சொன்னேனே, என்னோட மச்சான் மாரி இருக்காருன்னு. ஆ. அவரு மனசு வச்சா கூட்டிட்டு போயிரலாம். ஓகே. பாப்போம்மா. கண்டிப்பா அதையும் ஆ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இங்க கூடிய சீக்கிரம் டார்க் இன் ஆமா. கான்செர்ட் சென்னையில நடக்கணும். நடக்கணும்மா. ஓகே சார். ஓகே. உங்களுக்கு வந்து இப்போ ஓகேம்மா. இவ்ளோ நாள் வந்து மியூசிக் அப்படின்னு YouTubeல பார்த்திருப்பாங்க. உங்கள ரெகக்னைஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இப்ப வந்து சில படங்கள்ல இப்போ கபாலில வந்ததாகட்டும், இப்ப குட் பேட் அக்லி, இப்ப மூவில வரும்போது இன்னும் நெறைய பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க. இன்னும் நெறைய பேர் ஆமா, உங்ககிட்ட ஆமா. வந்து நீங்க உங்க சாங் சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, லைக் உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? நம்ம இவ்ளோ நாள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அங்கீகாரம் இப்ப கிடைக்குது இல்லையா? கொஞ்சம் வித்தியாசமா தான்மா இருக்கு. வித்தியாசமா இருக்கு. வித்தியாசமா ஓகே. தான்மா இருக்கு. வித்தியாசமா தான் இருக்கு. ஆ நெனச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம்மா. ம். அம்மா நீங்க நெனச்சு பாருங்கம்மா. ரஜினி என்ன பெருசு, இங்கிட்டு அஜித் என்ன பெருசு. நெனச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம்மா இது. இது வந்து கடவுள் தான்மா. கடவுள் தான். ஓகே சார். அவ்வளவுதாம்மா சொல்ல முடியும். ஆனா ஓ மனசுக்குள்ள நெறைய சந்தோஷம். நெறைய ஓகே. சந்தோஷம். ஆனா என்னோட வந்து சந்தோஷம் வந்து தமிழ்நாட்டுக்கு போணும். கண்டிப்பா, கண்டிப்பா சார். ஸோ தமிழ்நாட்டுக்கு வரணும். அதுதாம்மா என்னோட சந்தோஷம். சுத்தி பார்க்கணும் எல்லாத்தையும். ஓகே சார். ஸோ 5 நாள் ஷூட்டிங் ம். நடந்தது இங்க. 5 நாள் ஷூட்டிங்ல இருந்தீங்க. உங்களுக்கு வந்து ஏதாவது ரொம்ப ஃபன்னான ஒரு இன்சிடென்ட்லாம் ஏதாவது இருக்கா? ஜாலியான இன்சிடென்ட் அந்த மாரி ஏதாவது இன்ட்ரஸ்டிங்கான விஷயம்லாம் இருக்கா? என் கூட ஷேர் பண்றதுக்கு? இங்க நின்டுகிட்டு சும்மா அப்படியே நடந்துட்டு என் ஒய்ஃப் கூட நின்டு இருப்பேன். ஆட்டோல போகும்போது, "ஏய் டாக்ஸி அண்ணே!" ஓகே. அப்படிலாம் கேட்டுச்சும்மா குரலு. கூப்பிட்டாங்களா அப்புறம் அப்படி? ஹோட்டல்ல இருக்கும்போது, ஹோட்டல்ல உள்ள அந்த கஸ்டமர்லாம் வந்து என் கூட படம் பிடிச்சாங்கம்மா. ஓ! சூப்பர். தெரியுதும்மா அவங்களுக்கு. நம்ம ம். தமிழ்நாட்டுக்காரங்களுக்கு. ஓகே. ஓ! நீங்க தெரியாது அப்படின்னு நீங்க நெனச்சுட்டு இருந்தீங்களா? யாருக்குமே நம்மள தெரியாதீங்க நான் நினைச்சேன் அப்படின்னு. நான் பாட்டுப்பட்டு யாருக்கும் தெரியாதுன்னு. ஆ கண்டுபிடிச்சுட்டாங்கம்மா. கண்டுபிடிச்சுட்டாங்க. டார்க்கி ஓகே. அண்ணன், டார்க்கி அண்ணன், டார்க்கி அண்ணன். ஆனா அவங்களோட வேர்ட்ஸ் வந்து வேற மாரி இருக்கும். ஆ டார்க்கி அண்ணா. டார்க்கி அண்ணா. இங்க வந்து டாக்கி அப்படிதான் கூப்பிடுவாய்ங்க. ஓகே, ஓகே. அங்க வந்து "ஏய் டார்க்கி அண்ணா, டார்க்கி அண்ணா, டார்க்கி அண்ணான்னு." போற இடம்லாம் படம் பிடிச்சுக்கிட்டு இருந்தேன்ம்மா. ஓகே. என் ஒய்ஃபே முழிச்சுட்டாங்க. பாருங்கங்கன்னு. நாங்க ட்ரெய்லர்ல பார்க்கும்போது பயங்கர டெரரா இருக்காரே! அப்டின்ற மாரி இருக்கு. பட் நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பெர்சனா இருக்கீங்க. ரொம்ப ஜாலியா ஓ! இருக்கீங்க. தேங்க்ஸ்ம்மா. தேங்க் யூ சோ மச் சார். நெறைய விஷயங்கள என்னோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. தேங்க் யூ சோ மச் சார். ஆமாம்மா. சரிம்மா. ரொம்ப தேங்க்ஸ்ம்மா. ரொம்ப ஓகே தேங்க்ஸ்ம்மா. சார். VVD, 8 years of legacy in consumer goods. கூலா சோரா ரியல் லெமன் ஜூஸ் சேர்க்கப்பட்ட லயன் நன்னாரி சர்பத். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா த சென்னை சில்க்ஸ்.